அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த நேர்காணலில் உதயநிதியிடம் முதலமைச்சர் நேர்காணல் நடத்தி வருகிறார். அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட 15,600 பேரையும் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நேர்காணல் 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விண்ணப்பித்த நிர்வாகிகள் நேரில் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிக்கு மட்டும் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். அந்த தொகுதியில் அவர் பெயரை தவிர வேறு எந்த பெயரும் விண்ணப்பம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர் தற்போது நேர்காணல் வந்திருக்கிறார். திமுகவை பொறுத்தவரைக்கும் அனைவருமே நேர்காணலில் பங்கேற்று இருக்க வேண்டும் என்பது வழக்கம். அதன் அடிப்படையிலே துணை முதலமைச்சர் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணிக்கு நேர்காணலுக்கு வந்திருக்கிறார். இதன் மூலம் திமுகவுடைய வேட்பாளராக சேப்பாக்கம், திருவல்லிக்கேணிக்கு மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவது உறுதியாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், துணை முதலமைச்சர் என கடந்த 5 ஆண்டுகளில் பொறுப்பு வகித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது மீண்டும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் விருப்பமனு கொடுக்கப்பட்டு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதன் மூலமாக திமுகவினுடைய வேட்பாளராக விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நேர்காணலில் கலந்து கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.